வெல்கம் டு ஜேடிவி அகாடமி. இந்த வீடியோவில் 11th எக்கனாமிக்ஸ் யூனிட் 9ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். யூனிட்டோட நேம் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள். ஸோ கொஸ்டின்ஸ் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 1, புதிய பொருளாதார கொள்கை எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1991 ஜூலை 24. புதிய பொருளாதார கொள்கை 1991 ஜூலை 24. புதிய பொருளாதார கொள்கையின் 3 முக்கிய தூண்கள்: தாராளமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல். ஸோ அதாவது எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். புதிய பொருளாதார கொள்கையின் 3 முக்கிய தூண்கள்: தாராளமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல். தாராளமயமாக்கலின் நேரடி விளைவுகள்: வெளிநாட்டு முதலீடு அதிகரிப்பு, உற்பத்தி அதிகரிப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி மேம்பாடு, ஜிடிபி வளர்ச்சி வீதம் அதிகரிப்பு. ஸோ நேரடி விளைவுகள்னால் அதோட அட்வான்டேஜ். தாராளமயமாக்கலின் நேரடி விளைவுகள்: வெளிநாட்டு முதலீடு அதிகரிப்பு, உற்பத்தி அதிகரிப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி மேம்பாடு, ஜிடிபி வளர்ச்சி வீதம் அதிகரிப்பு. தாராளமயமாக்கலின் எதிர்மறை விளைவுகள்: வேலையின்மை அதிகரிப்பு, வரிவரவு குறைவு. தாராளமயமாக்கலின் எதிர்மறை விளைவுகள்: வேலையின்மை அதிகரிப்பு, வரிவரவு குறைவு. பொதுத்துறையின் நிர்வாகம் மற்றும் உரிமையை தனியாருக்கு மாற்றுவது. தனியார்மயமாக்கல். பொதுத்துறையின் நிர்வாகம் மற்றும் உரிமையை தனியாருக்கு மாற்றுவது தனியார்மயமாக்கல். தனியார்மயமாதலின் சாரம்சம்: அரசு முதலீடுகள் குறைப்பு, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் துறைக்கு மாற்றியமைத்தல். தனியார்மயமாதலின் சாரம்சம்: அரசு முதலீடுகள் குறைப்பு, பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் துறைக்கு மாற்றியமைத்தல். உள்நாட்டு பொருளாதாரத்தை ஏனைய பொருளாதாரத்துடன் இணைப்பது. உலகமயமாதல். உள்நாட்டு பொருளாதாரத்தை ஏனைய பொருளாதாரத்துடன் இணைப்பது உலகமயமாக்கல். உலகமயமாக்கலின் நேரடி விளைவுகள்: சந்தை விரிவாக்கம், உள்கட்டமைப்பு வளர்ச்சி, உயர்ந்த வாழ்க்கை தரம், பன்னாட்டு ஒத்துழைப்பு. உலகமயமாக்கலின் நேரடி விளைவுகள்: சந்தை விரிவாக்கம், உள்கட்டமைப்பு வளர்ச்சி, உயர்ந்த வாழ்க்கை தரம், பன்னாட்டு ஒத்துழைப்பு. உலகமயமாக்கலின் எதிர்மறை விளைவுகள்: நெருக்கடி, போட்டி, முற்றுரிமை அதிகரிப்பு. உலகமயமாக்கலின் எதிர்மறை விளைவுகள்: நெருக்கடி, போட்டி, முற்றுரிமை அதிகரிப்பு. பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்களுக்கு அல்லது வங்கிகளுக்கு விற்பது. முதலீட்டு விலக்கல். ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் அல்லது வங்கிகளுக்கு விற்பது. முதலீட்டு விலக்கல். பன்னாட்டு பண நிதியத்தின் கணிப்புப்படி 2016 இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு, அதாவது இந்தியாவோட ஜிடிபி, 2251 பில்லியன் அமெரிக்க டாலர். பன்னாட்டு பண நிதியத்தின் கணிப்புப்படி 2016 இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் அளவு 2251 பில்லியன் அமெரிக்க டாலர். ஆசிய நாடுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 3வது இடம். ஸோ ஆசியாவில் ஜிடிபியில் 3வது நாடு இந்தியா. ஃபர்ஸ்ட் சீனா, 2வது ஜப்பான். 1991 புதிய தொழிற்கொள்கையின் முக்கிய அம்சங்கள்: தொழிலுக்கு உரிமம் பெறுவதிலிருந்து விலக்களித்தல்,
சிவப்பு நாடா முறையை முடிவுக்கு கொண்டு வருதல். 1991 புதிய தொழிற்கொள்கையின் முக்கிய அம்சம் தொழிலுக்கு உரிமம் பெறுவதிலிருந்து விலக்கல், சிவப்பு நாடா முறையை முடிவுக்கு கொண்டு வருதல். சிவப்பு நாடா முறை என்பது அதிகாரிகளுக்கு அனுப்பப்படும் ஆவணத்தில் சிவப்பு நாடா கட்டப்பட்டு இருக்கும். அதை கீழ்நிலையில் உள்ளவர்கள் பார்க்க அனுமதி இல்லை. ஸோ ஒரு ஃபைல் ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா ஒரு ஃபைல் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மட்டும் கொடுப்பாங்க. அந்த ஃபைல் சிவப்பு நாடா அப்படின்னு சொல்லி ஒரு இதில் கட்டியிருப்பாங்க. அதை யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அதை பிரித்து பார்க்க முடியும். அவங்க கீழே இருக்கவங்க அவங்களால பிரித்து பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. ஸோ அதுதான் இந்த சிவப்பு நாடா முறை. முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம். ஸோ இது எப்போ வந்ததுன்னா 1991 புதிய தொழிற்கொள்கையில். முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் எப்போ வந்ததுன்னா 1991 புதிய தொழிற்கொள்கையில். போட்டி குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 2010. போட்டி குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 2010. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? ஸோ பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா எப்போது ஏற்படுத்தப்பட்டது? பிப்ரவரி 18, 2016. காய்கறிகள் உற்பத்தியில் உலகின் இரண்டாவது பெரிய நாடு இந்தியா. காய்கறிகள் உற்பத்தியில் உலகில் இரண்டாவது பெரிய நாடு இந்தியா. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. குளிர்பதன கிடங்கு ஆணை கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1964. ஸோ எந்த சட்டம் மூலம் இவங்க ஏற்படுத்துகிறாங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955 பிரிவு 3 படி. குளிர்பதன கிடங்கு ஆணை எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1964. கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அதாவது உழவர் கடன் அட்டை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 1998. கேசிசி யாரால் தொடங்கப்பட்டது? அதாவது கிசான் கிரெடிட் கார்டு உழவர் கடன் அட்டை யாரால் தொடங்கப்பட்டது? இந்திய மைய வங்கி மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி, அதாவது நபார்டு வங்கி. கிசான் கிரெடிட் கார்டு யாரால் தொடங்கப்பட்டது? இந்திய மைய வங்கி அதாவது ரிசர்வ் பேங்க் மற்றும் விவசாய மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி நபார்டு வங்கி. நபார்டின் விரிவாக்கம் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நபார்டின் விரிவாக்கம் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். கிசான் கிரெடிட் கார்டு என்பது விவசாயியின் தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடு. கிசான் கிரெடிட் கார்டு என்பது விவசாயிகளின் தகுதிக்கேற்ப கடன் மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்தில் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாடு. ஏஎம்பிசியின் விரிவாக்கம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. ஏஎம்பிசியின் முக்கிய பணிகள் வேளாண் சந்தைகளில் பொது மற்றும் தனியார்களிடையே கூட்டுறவு வளர்ச்சி பெறச் செய்தல், விலை நிர்ணயம் மற்றும் அங்காடி பரிமாற்றங்களில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருதல். ஏஎம்பிசியின் முக்கிய பணிகள் வேளாண் சந்தைகளில் பொது மற்றும் தனியார் இடையே கூட்டு வளர்ச்சியை பெறச் செய்தல், விலை நிர்ணயம் மற்றும் அங்காடி பரிமாற்றங்களில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருதல். விவசாயிகளுக்கான மிக பெரிய உள்ளீடு விதைகள்.
விவசாயிகளுக்கான மிகப்பெரிய உள்ளீடு விதைகள். 2015 to 2020 வரையிலான காலத்திற்கான புதிய அயல்நாட்டு வாணிப கொள்கை எப்போது அறிவிக்கப்பட்டது? 2015 ஏப்ரல் 1. 2015-2020 வரையிலான காலத்திற்கான புதிய அயல்நாட்டு வாணிப கொள்கை எப்போது அறிவிக்கப்பட்டது? 2015 ஏப்ரல் 1. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? ஏப்ரல் 2000. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? ஏப்ரல் 2000. 2005ஆம் ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன? 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். 2005ஆம் ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி எத்தனை சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டன? 400 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் எங்கு அமைக்கப்பட்டது? காண்ட்லாவில் 1965. முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் எங்கு அமைக்கப்பட்டது? காண்ட்லாவில் 1965. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எத்தனை மண்டலங்களை கொண்டுள்ளது? பல மண்டலங்கள். சுதந்திர வர்த்தக மண்டலங்கள், ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், தொழில் பூங்காக்கள், பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்ற மண்டலம், உயிர் தொழில்நுட்ப மண்டலம், அறிவியல் மற்றும் புதுமை பூங்காக்கள். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எத்தனை மண்டலங்களை கொண்டுள்ளது? பல மண்டலங்கள். சுதந்திர வர்த்தக மண்டலம், ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், தொழில் பூங்காக்கள், பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்ற மண்டலம், உயிர் தொழில்நுட்ப மண்டலம், அறிவியல் மற்றும் புதுமை பூங்காக்கள். நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருக்க வேண்டும் என பன்னாட்டு நிதியம் கூறுகிறது? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில், அதாவது ஜிடிபியில் 3% மேல் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு நாட்டோட நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருக்கணும்னா ஜிடிபியில் 3% மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா பன்னாட்டு நிதியம், ஸோ IMF சொல்கிறாங்க. நுகர்வோர் நுகரும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படும் வரி. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி GST. நுகர்வோர் நுகரும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படும் வரி. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி GST. GST ஒரு மறைமுக வரி. GST ஒரு மறைமுக வரி. GST ஒரு ஒருமுனை வரி. GST வந்து ஒருமுனை வரி. VAT அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ் ஒரு பலமுனை வரி. VAT பலமுனை வரி. GST ஒருமுனை வரி. GSTக்கு எப்போது பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது? 29/3/2017. GSTக்கு எப்போது பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது? 29/3/2017. ஸோ அதாவது மார்ச் 29, 2017. GST எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஜூலை 1, 2017. GST எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஜூலை 1, 2017. GSTயின் வரி விகிதங்கள் 0%, 5%, 12%, 18%, 28%. GSTயின் வரி விகிதங்கள் 0%, 5%, 12%, 18%, 28%. சட்ட ரீதியான நீர்மை விகிதம், அதாவது சேச்சுரேட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ SLR மற்றும் ரொக்க இருப்பு வீதம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ யாருடைய பரிந்துரையின்படி குறைக்கப்பட்டது?
1991 நரசிம்ம குழு பரிந்துரையின்படி சட்ட ரீதியான நீர்மை விகிதம் மற்றும் ரொக்க இருப்பு வீதம் யாருடைய பரிந்துரையின்படி குறைக்கப்பட்டது? 1991 நரசிம்ம குழு பரிந்துரையின்படி.